ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்த்து ரசித்த ஒரு கதாபாத்திரத்திற்கு தமிழ்நாட்டில் கோவில் என்றால் நம்ப முடிகிறதா? ஏலியன்கள் எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் பூமியில் இருப்பவர்களோடு தொடர்பு கொள்கிறார்களா இல்லையா என்பது விவாத பொருளாக இருக்க, சேலம் அருகே மூலக்கடை பகுதியில் ஏலியன் சித்தர் கோவிலை நிறுவி, கூடவே அகஸ்தியர் சிலை மற்றும் சிவலிங்கம் ஆகியவற்றையும் நிறுவி லோகநாதன் என்பவர் வழிபட்டு வருகிறார். அப்படி அவங்க எனர்ஜி அதிகமாகும் போது அந்த இடமும் புனிதமாகும். இவங்க தீங்கு செய்யறதுக்காக எப்பொழுதுமே இந்த நம்மளுடைய பூமியின் உலகத்தை நோக்கி வரவே மாட்டாங்க. வேற்று கிரகத்தின் தெய்வம் ஏலியன் ஏழையர்கள்னு ஒரு பேர் உண்டு. இவங்க வர்றது நிஜம், வாழ்கிற நிஜம். அது பல உலக நாடுகள் ஆராய்ச்சி இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்போவுமே இவங்கள பற்றின தகவல் முழுசாக எந்த நாடும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லி தான் ஆகணும். எங்கள் மூலியமாக இது வெளி உலகத்துக்கு வரணுங்கிறது ஒரு விதி. அதனால் ஏலியன்களின் அனுமதி பெற்று மட்டும்தான் நம்மளுடைய ஆலயத்தில் பூமிக்கடியில் ஏலியனோட சாமி நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் மக்களாகி நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி எல்லாரும் நல்லா இருங்க. அதுதான் எங்களுடைய ஆசையும். நாங்கள் ஒருவர் மட்டுமே கோயில் கட்டி வணங்குறதுக்காக நாங்கள் இந்த கோயில் கட்டல. மக்களாகி உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆலயம். இந்த கோயிலுக்கு நிறையா பத்திரிக்காரங்க இவங்க கேட்குறாங்க, இந்த கோயிலுக்கு உண்டான பணம் உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு குருநாதர் ஐயாவோட பேர் சித்தர் பாக்கியா. நாங்கள் அவங்களுக்கு ஒரு 15 சிசி பிள்ளைங்க, அந்த 15 சிசி பிள்ளைங்க மட்டுமே சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை நாங்கள் 3 வருஷமாக நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம். அது இப்போ தான் மக்களுக்கு வெளியில் தெரியும். நாங்கள் ஒரு 2.5 வருஷமாக ஏலியன் சாமி இங்கே வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். சூட்சம ரூபத்தில் அவங்க பேசுவாங்க. நான் 2 முறை அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் நம்பினாலும் சரி, இல்லை என்னை பற்றி எந்த வகையான வதந்திகள் நீங்கள் பரப்பினாலும் சரி, இது உலகத்தில் உள்ள வெளிநாடு வாழும் மக்களுக்கு அவசியம் தெரியணும். இந்த ஆலயத்தை தான் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் முழுமையாக வேலை இன்னும் முடியலைன்றதுக்காக வெளியில் தெரியாமல் இருந்தோம். அது ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்ச தெய்வம் வெளி உலகத்துக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க. அதனால் இந்த ஆலயத்தை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு யாரும் கொண்டு போகாதீங்க. அதனுடைய கர்மா உங்களை பாதிக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம். இதை முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு வாழும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா மெயினாக அவங்க தான் இந்த ஆலயத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்க இங்கே வருவாங்கன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அகத்தியர் ஓலைச்சுவடியில் எழுதி வச்ச ரகசியம்தான் இந்த ஆலயம். அது எங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலயம் கட்டுறோம். இந்த கோயில் கட்டுறதுக்கு பொருளாதாரம் ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் சொன்னேன், 5 சிசி பிள்ளைங்க சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை முழுக்க கட்டிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 3 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு காவாசி கோயில் தான் கட்டிகிட்ருக்கேன். மீதி காசு ஏது அப்படின்னா, திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு நான் கோயிலுக்கு போவேன். என் அப்பன் சிவபெருமானை பார்க்க நான் போவேன்.